ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க, நம்மளை இழிவுபடுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம். நான் ஒரு ரிவெஞ்ச் எடுத்து காட்டுறேன், அவங்க முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உருன்னு உங்கள் மூஞ்சை வச்சுக்கிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு கலகலப்பு இல்லாமல், எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் ஒரு கான்டாக்ட் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிலையும் இல்லாமல், என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல், ஒரு நேச்சர் ரசிக்காமல் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க. உழைச்சி ஒரு 5 வருஷத்துலேயோ ஒரு 10 வருஷத்துலேயோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக ஆயிட்டீங்க. ஆனதுக்கப்புறமா நீங்கள் யாரை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த தகவலை சந்தோஷமாக கொடுக்குறீங்க. நான் பார்த்தியா, உன்னோட நான் பெட்டரான ஒரு ஆளாக நான் மாறிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு அது ஒரு தகவல். மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ யோசிப்பான். ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருப்பான். அவன் இலக்கம் நோக்கி போயிட்டுருப்பான். உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல நீங்கள் யாரையுமே இவங்களோட பெட்டராக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதே ஒரு முட்டாள்தனம். போன வருஷத்தோடு இந்த வருஷம் நம்ம பெட்டராக இருக்கிறோமா யோசிங்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறோமான்னு யோசிங்க. நம்ம ஹெல்த்தை நல்லபடியாக கவனிக்கிறோமான்னு யோசிங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்லபடியாக ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியில் இருக்கிறோமான்னு கவனிங்க. இயற்கைக்கு ஏதோ ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டுக்கு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் மாதிரி போகிறோமா, என்ஜாயபுளாக இருக்கிறோமா, நல்லா சாப்பிட்றோமா, ஒரு சினிமாவுக்கு போய் கொண்டாட்டமாக இருக்கிறோமா, இந்த மாதிரிலாம் யோசிங்க. ஏதோ யாருக்காகவோ நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க. ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்கள் நேசிக்கக்கூடிய எந்த நபரும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அவேராக இருங்க. யாருக்காகவும் நீங்கள் எந்த விதமான விஷயமும் நீங்கள் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. உங்களை நல்ல ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் ஒரு ஹாப்பினஸோடு வச்சுக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். தேங்க்யூ.